ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசனில் வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பற்றி தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடக்கிற குக் வித் கோமாளி ஷோக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், புகழ், மாகா பானந்த் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இவர் வந்து ட்ரிகர் பண்ணி அசிங்கமாக திட்டி இவர் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு வேணும், அவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடத்துன்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, ஒரு சில ரிவ்யூஸ்லாம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முழுக்க இதில் நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரே குறை சொல்ல முடியாது, இவங்க பக்கமும் தப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாக்காப்பா சொல்கிறாரு, இந்த அண்டகாகாசம் ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் சரியில்லை, ஸோ லேடிஸ்ட்டு வந்து தப்பாக நடந்துக்கிறாரு, ஒரு மாதிரி டபுள் மீனில் பேசுகிறாருன்னு. நீங்கள் வந்து அங்கே வந்து தப்பாக பேசுகிறாருன்னா எதுக்கு அடுத்த ஷோக்கு வந்து அவரை கூப்பிட்றீங்க? அங்கேயே கட் பண்ணி அனுப்பிச்சிடலாம்ல. இல்லை சார் இங்கே வந்து பேசுகிறாரு, சேனல் தரப்பு என்ன பண்ணியிருக்கணும், அங்கே உள்ள எல்லாமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க, பேசினா உங்களுக்கு ஷோ அவுட் அனுப்பிச்சுன்னு வார்ன் பண்ணுங்கள், இல்லையா அதோட கட் பண்ணி அவர் அனுப்பிச்சி விடுங்க. எதுக்கு அவர் அங்கே வச்சிருக்கீங்க? அடித்தடியில் இறங்கி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் எதுக்கு சேனல் தரப்பு விடுது? ஸோ சேனல் வந்து டிஆர்பிக்காக தான் அப்படி பண்ணுறாங்களா? ஏன்னு பார்த்தா ஏற்கனவே எல்லாருமே இந்த ஷோ வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பெருசாக இந்த சீசனில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வந்து மொக்கையாக போயிட்டுருக்கு, படுத்துக்கிச்சு ஷோவேன்றாங்க. ஏன்னா எல்லாம் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க, காமெடியாக வரலன்றாங்க இந்த ஷோக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ஷோவை பற்றி நிறைய மக்கள் பேசணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்களா சேனல் தரப்பு? ஏன்னா சேனல் தரப்பு நினச்சிருந்தா எப்போவே இது ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு டவுட் வருதுன்றாங்க. ஏன்னா இந்த சேனல் வந்து எல்லாத்துக்குமே என்ன வேணால் பண்ணுவாங்க. நம்ம பிக் பாஸ் இருந்தே பார்த்துட்ருக்கோம், அவங்க டிஆர்பிக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க, ஏன்னா அது ஒரு கார்பரேட். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்காக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பலிகடா ஆக்கியிருக்காங்க. இதில் வந்து சொல்லும்போது யார் கானா வினோத், புகழ், மாக்காப்பா இந்த 3 பேருமே ஒன்றும் உத்தமர்கள்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பண்ணாத சேட்டையா, அவங்க பேசாத டபுள் மீனிங்கா ஷோவில்? நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய ஷோ அவங்க வந்த ஷோலாம் இருக்குது எல்லாமே. ஸோ இதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு யோசிக்க தோணுது, வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டுமே நம்ம வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவங்க டிஆர்பிக்காக கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த 3 பேருமே நம்ம நம்பிடவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வந்து எல்லாத்துலேயுமே வந்து 100% பர்ஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.